மீண்டும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய உபகாரிகள் நன்கொடையாளருடைய கருத்துக்களுக்காகும். அமலவர்ப்பு நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். மரிய சுசேராஜ் வினரசி அன்னைக்கு நன்றியாகும். ஆண்டனி சம்பத்குமார் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும். சண்முகம் உமாதேவி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். அருட்சகுரி புஷ்பராணி பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும் உடல் நலனுக்காகவும். பாலமோகன் புளோரா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். சாம் மோசஸ் ஆரோக்கிய வீடு விரைவில் கட்டி முடிக்கப்படவும். ஜோசப் ஐசக் அன்னைக்கு நன்றியாகும். மரிய குழந்தை ராஜ் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கவும். திசோலாஸ் கருத்துக்கள் நிறைவேறவும். ரெபார் கருத்துக்கள் நிறைவேறவும். ஆக்னஸ் பிலோ நன்றியாகும் குடும்ப கருத்துக்களுக்காகும். அந்தோனிதாஸ் ரீட்டா அன்னைக்கு நன்றியாகும் குடும்ப நலனுக்காகும். அருள் கருத்துக்கள் நிறைவேறவும். ஜோசப் லின்சி 8ஆம் ஆண்டு திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். ரெஜினா மேரி தாஸ் ஆண்மலை பாட்சிக்காகும். ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகும். மரி ஜோசப் பரி ஆண்மலை பாட்சிக்காகும். ரெஜினா ஆண்மலை பாட்சிக்காகும். உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுடைய பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாளின் மகிமையான நினைவை நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுகின்றோம். அன்பு நிறைந்த அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதா உம்முடைய அருளின் நிறைவில் இருந்து நாங்களும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார்.
மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முயற்சி அடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் எனும் ஏமாற்று வழிகளை நம்பி ஏமாறாமல் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைகழிக்கப்படக்கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அதனால்தான் முழு உடலும் இலவசமாய் பொருந்தி தன்னிடம் உள்ள தசை நாறுகளால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதனால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நாம் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைக்கப்பட்டு கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் திரும்பி வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நீங்கள் நினைக்கிறீர்களா?
அப்படி அல்ல என உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, புனித மார்கரீத் மரியம்மாள் தன்னுடைய இளமை பருவத்திலேயே அதிகமான பாவங்களை செய்தவர். அவர் மனம் மாறிய பொழுது பலர் அவரை புகழ்ந்தார்கள். சிலர் அவருடைய நெறிமுறைகளை பின்பற்றி தாங்களும் ஒரு நல்ல நிலையிலே வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு நபர் ஒரு நாள் அவரை அணுகி கேட்டார், நீங்கள் எப்படி மனம் மாறினீர்கள், அல்லது மனம் மாறுவதற்கு அடிப்படையான காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த புனிதர் சொன்னார்கள், நான் இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த அப்பழுக்கில்லாத நிபந்தனையற்ற அன்புதான் என்னை இயேசுவிடத்திலே திரும்பி வர செய்தது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் மனம் மாறுவதற்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அதற்கு புனிதர் இவ்வாறாக சொன்னார், நான் பாவியாக இருந்தேன். அந்த நபர் மீண்டுமாக கேட்டார், மனம் மாறிவிட்ட பிறகு இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்பொழுது இவ்வாறாக பதில் வந்தது, இப்பொழுதும் நான் பாவியாகத்தான் இருக்கின்றேன். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாங்க, அதாவது மனம் மாறுவதற்கு முன்பு சூரியனை விட்டு விலகி செல்லுகின்ற நான் ஒரு மனிதனாக இருந்தேன். ஆனால் மனம் மாறிய பின்பு சூரியனை நோக்கி விரைந்து வருகின்ற மனிதனாக இருக்கின்றேன். அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் சூரியனை விட்டு தூரத்திலே போகின்ற பொழுது அவனுடைய உருவத்தினுடைய நிழலானது மிகவும் பெரிதாக இருக்கும். இங்க நிழல் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதனுடைய பாவம். அப்போ சூரியன் என்பது கடவுள். அந்த கடவுளை விட்டு நான் வெகு தொலைவில் இருந்த பொழுது என்னுடைய நிழலானது, பாவமானது மிக அதிகமாக இருந்தது. ஆனால் நான் மனம் மாறிய பின்பு அந்த சூரியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடவுளை நோக்கி நான் நெருங்கி வருகின்ற பொழுது என்னுடைய பாவம் என்கின்ற நிழலானது மிகவும் சின்னதாகி கொண்டே வருகின்றது. என்னிடம் இருக்கின்ற இயலாமைகளானது குறைய தொடங்குகின்றது. இதுதான் இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசம் என்று சொல்லி முடித்தாராம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்லுகின்றார், இதோ மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிந்து போவீர்கள். மனம் மாறுதல் என்பது இறைவனை நோக்கி திரும்பி வருதல். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகின்றது, இப்பொழுதாவது மனம் வருந்தி உங்கள் தந்தையிடத்திலே நீங்கள் திரும்பி வாருங்கள். உங்களுடைய உடைகளை நீங்கள் கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் கிழித்துக் கொள்ளுங்கள். என பிரியமானவர்களே, உள்ளத்தை கிழிக்காமல் உடைகளை மட்டும் கிழிப்பதால் எந்த ஒரு பயனும் வரப்போவதில்லை. எனவே இயேசு இங்கு சொல்ல வருவது, ஒரு விபத்திலே, ஒரு இயற்கை சீற்றத்திலே ஒரு மக்கள் கூட்டம் கூட்டமாக அழிந்தார்கள் என்று சொன்னால், அல்லது அந்த விபத்தில் இருந்து மற்றவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த அழிந்தவர்கள் பாவம் செய்தவர்கள் என்பது அல்ல. மாறாக இது உயிரோடு இருப்பவர்களுக்கு மீண்டுமாக மனம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இறைவனால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த கொடுக்கப்படுகின்ற இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு விரைவிலே மனம் மாறி சூரியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடவுளை நோக்கி இது நாம் விரைந்து வருகின்ற பொழுது நம்மிடத்தில் நிழலாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறைய தொடங்கும், மறைய தொடங்கும். இறைவனுடைய கிருபையினாலே, அருளினாலே கரைய தொடங்கும் என்பதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. எனவே இன்று சனிக்கிழமை அன்னைக்கு சிறப்பான விதத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற நாள். எனவே கடவுள் என்கின்ற அந்த சூரியனை அன்னை முழுவதுமாக பின்பற்றி அருகிலே, மிக அருகிலே இயேசுவை அன்பு செய்ததால் அவரிடத்திலே பாவம் இல்லை, கரைகள் இல்லை, குறைகள் இல்லை. எனவே அந்த லட்சிய தாயை நாமும் கூட பின்பற்றி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இது கடவுளை நாம் அதிகமாக அணுகி இயேசுவை நாம் அதிகமாக அன்பு செய்து அவரை அதிகமாக பின்பற்றி வருகின்ற பொழுது நம்மிடத்தில் நிழலாக தொடர்கின்ற நம்முடைய பாவங்கள், இது குறைகள் எல்லாம் கரைந்து விடும் என்கின்ற நம்பிக்கையிலே அன்னையினுடைய துணை வேண்டி தொடர்கின்ற பள்ளியிலே மன்றாடுவோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த சேவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்கி நாங்கள் அந்த அன்னையை போல பிறருக்காக எங்களையே பலியாக கொடுக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளுடைய வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கண்ணிய மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூளையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே,
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை, இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களையும், என்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெருமகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம்மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைப்பை தருவதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு மனம் மாறுவதற்கான சக்தியை தர தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக வெறித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். தாயான தெய்வமே, தஞ்சமின்றி உன்னை செந்தமிழில் பாடினேன், பண்போடு வாழ்ந்திட நல்ல மனம் தந்தாய். தஞ்சமின்றி உன்னை செந்தமிழில் பாடினேன், பண்போடு வாழ்ந்திட நல்ல மனம் தந்தாய். உன் வழியில் உண்மையாய் நாளும் நடந்திட உலகெங்கும் நீ வாழ்ந்து சக்தியாகினாய். அனைவரும் முழந்தாளிடுவோம். நாடி வருகின்றவர்களுக்கெல்லாம் நன்மையை பொழிகின்ற தூயலூர் தன்னை ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த அன்பு தாயிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தேவைகளையும் இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக எடுத்துக் கூறுவோம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும்.
முது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமது மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவருக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதா ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு முது திருப்பாதத்தை எண்ணி வருகிறோம். பெருமூச்செறிந்தெழுத பாவியாயிருக்கிற நாங்கள் முது தயாளத்துக்கு காத்து கொண்டு முது சமூகத்தில் இருக்கிறோம். அவதரித்த வார்த்தை தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல். ஆமென். சென்பப்பாவம் இல்லாமல் பவித்த சேஷ்டமரியாயே, ஆகில கடைக்கலமே, இடம் கடைக்கலமாக ஓடி வந்தோம். இரக்கமாயிருந்து எங்களுக்காக அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்துள்ளபடி நாளை தினம் நமது பங்கிலே மறைபரப்பு ஞாயிறுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. இதனை முன்னிட்டு கிளைப்பங்குகளிலே நாளை காலை திருப்பலி நடைபெறாது. நாளை காலை 6 மணி திருப்பலியும் இங்கு நடைபெறாது. காலை 7:30 மணிக்கு ஒரே திருப்பலியாக காலையிலே நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடன் அருட்சகோதரிகளின் தயாரிப்பிலே உருவாகின்ற காலை சுற்றுண்டி இங்கே விற்கப்படும். அதனைத் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நமது ஆலய வளாகத்திலே நடைபெறும். எனவே இதன் மூலமாக கிடைக்கின்ற தொகையானது மறைபரப்பு சபைக்கு நமது மறை மாவட்டத்தின் வழியாக அனுப்பி வைக்கப்படும். நாளை தினம் மாலை 5:30 மணிக்கு வழக்கம் போல ஞாயிறு திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்காகவும் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் இங்கு வருகின்ற பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும், உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமையடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்த்தீஸ்வர மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் லட்சியமாயிரம். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே,
ஆமென். மரியே வாழ்க.